மூட்டுகளில் உள்ள டிக் டிக் சவுண்டு வர்றது என்ன ப்ராப்ளம்? வலி இல்லாமல் இருந்தால் அது ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், மூட்டுகள் அப்படின்றது முழங்கால், தோள்பட்டை, மெயினாக வெயிட் பேரிங் ஆங்கிள் ஜாயிண்ட்டு கீழே கணுக்கால் மூட்டு, இந்த இடத்துல எல்லாமே இந்த டிக் டிக் சத்தம் ரொம்ப காமனாக கேட்கும். நிறைய பேருக்கு நிறையா சத்தங்கள் உள்ள முழங்காலில் இருக்கிற மாதிரி வரும், ஒரு சதப்பெறல்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு மூட்டுகளில் நடக்கிறது. வலி இல்லாமல் இருந்தால் அது ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது ஒரு நார்மல் ஃபினாமினன். இதை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்பட தேவை கிடையாது. இது என்னடா இந்த காலில் மட்டும் டிக் டிக் சத்தம் வருது, அந்த காலில் வரல, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் இதை பற்றி நீங்கள் பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது என்றைக்குமே உங்களுக்கு டிக் டிக் சத்தம் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை சத்தம் வந்த பிறகும் உங்களுக்கு வலியை கொடுக்குது அப்படின்னாக்கா மட்டும் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகணும். மித்தபடி அந்த டிக் டிக் சத்தங்கள் எந்த விதமான சீரியஸான ரீசனும் கிடையாது. மோஸ்ட்லி ஜவ்வுகள் கொஞ்சம் வீங்குச்சுனாலும் சரி, இல்லை ஜவ்வுகள் கொஞ்சம் மொழிக்கு இடையில மாட்டினாலும் சரி, இந்த மாதிரி மாட்டும்போது அது வெளியில் ஏறும்போது உங்களுக்கு அந்த சத்தம் வரும். இது எப்படின்னா ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃப் இருக்கு இல்லையா, கர்ச்சிஃபை நம்ம விசிறும்போது சத்தம் வருது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. இதனால் பிற்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. வலிகள் வந்தது அப்படின்னாக்கா சில காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி மூட்டு ஜவ்வுகள் கிழிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி வலிகள் வரலாம். இல்லை சின்ன சின்ன வீக்கங்கள் ஏதாவது வந்ததுன்னா அந்த சில நேரம் அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது வலிகள் கூடும். இன்னும் சில பேருக்கு இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் அந்த ஜவ்வு வெளியில் வந்த உடனே அந்த வலி விட்டுரும். ஸோ அந்த மாதிரியும் சில பேருக்கு இருக்குது. இது எல்லாமே நார்மல் கண்டிஷன்ஸ், ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. வலிகள் அதிகமாக இருந்தால் மட்டும் டாக்டர் அணுகுனா போதும். ஐ ஹோப் இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். யாரும் பயப்படாதீங்க. இந்த சத்தத்தினால எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது.